நிறைய பேர் எல்லாம் வேலைக்கு போயிட்டு சீக்கிரம் வீட்டுக்குள்ள போய் சோட செய்யணும் அப்படின்னு கூடிய மைண்ட்ல ஓடிட்டு இருக்கிற சத்தத்தை ஆவியானவர் உணர வைக்கக்கூடிய கிருபை எனக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். மூன்றாவது ஒரு காரியம் நான் சொல்லி முடிக்கிறேன். நாம் பெற்றிருக்கிறதான ஆவி ஒரு விசேஷித்த விதமான ஆவி. இந்த உலகத்துல நிறைய ஆவி இருக்குது. கல்லாவி, பொய் சொல்ற ஆவி, மந்திரத்தின் ஆவி, மாத்தி பேசுற ஆவி, குழி வெட்டுற ஆவி, குழிக்குள்ள தள்ளி விடுற ஆவி, கூடவே இருந்து காலவாடுற ஆவி, நிறைய ஆவி, கோபத்தின் ஆவி, கொடூரத்தின் ஆவி, கொலைக்கார ஆவி, அப்படின்னு நிறைய ஆவி இருக்குது. இப்படிப்பட்ட ஆவிகளை நாம் உடையவர்கள் அல்ல. ஒரு நாள்ல இருந்தோம், ஒரு நாள்ல இருந்தோம். இப்ப எப்பேற்பட்ட ஆவி பெற்றிருக்கிறது தெரியுமா? அப்பா பிதாவே அப்படின்னு அழைக்கிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவி. அது மாத்திரம் அல்ல, என்னை வழி நடத்தக்கூடிய பரிசுத்த ஆவியை நான் பெற்றிருக்கிறேன். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவாருன்னா, தேவன் பேசின சகல காரியங்கள் நம்ம மறந்து போயிடும். சில நேரத்துல உட்கார்ந்துட்டு இருப்பேன், ஒரு சூழ்நிலை வரும், எப்பயோ படிச்ச வசனம் திடீர்னு கொண்டாந்து ஆவியானவர் அப்படி கண்ணுக்கு முன்னாடி விடுவார். என்ன ஸ்பிரிட் அப்படின்னு ஆவில பிரச்சனை இருக்குதா? நான் சொல்றேன், உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குதா? நான் சொல்றேன், என்ன பிரச்சனை தான் இருக்கட்டும், அப்படி கதை சாத்தி நின்று தேவனுக்கு முன்பாக நின்று கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஷலமா ரபாலா தீனாமா ரங்கலா ரபா நீதாரான ஒரு 10 நிமிஷம் பேசி பாரு, ஆண்டவர் தடைகளை உடைப்பாரு. ஆமென். வாய்க்குள்ளேயே ஆண்டவர் அருவாளை வச்சிருக்கிறாரு, ஈட்டிய வச்சிருக்கிறாரு, கடையத்தை வச்சிருக்கிறாரு. வாயை திறந்து ஆவியில நிரம்பி ஆராதிக்கிற நேரத்துல எல்லாம் அனல் பறக்கும். ஹல்லேலூயா. சோதிச்சு பாருங்க, சோதிச்சு பாருங்க. யோவான் 14:16 எடுத்து வாசிக்கலாம். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடவே கூட இருக்கும்படி, என்றென்றைக்கும் உங்களோடு கூடவே இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை, சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். அவர் உங்களுக்கு தந்தருளுவார். இன்னொரு வசனத்தை வாசிடுவோம். ரோமர் 8:15. அந்தபடி திரும்பவும் நாம் பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தினுடைய ஆவியை பெறாமல்